guys, welcome to my Peggy's creation. So happy Onam to everyone. இப்போ வந்து நான் இன்னைக்கு ஒரு vlog ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஈவினிங் ரொட்டீனாக இருக்கிறதுனால நான் வந்து ஸோ ப்ரெட் இருந்தது, அதனால வந்து ப்ரெட்டுக்கு வந்து கார்லிக் ப்ரெட் பண்ணலாம் ஸ்நாக்கான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ கம்மான் என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். ஸோ ஈவினிங் உள்ள இதுலேயே வந்துட்டு vlog அட்டாச் பண்ணுறேன், ஒரு ரெசிபி அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 2 ஸ்லைஸ் கார்லிக் ப்ரெட் எடுத்து அதை வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணிட்டேன். சரி, நம்ம பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால சின்னதாக வந்து ஸ்டிக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கார்லிக் எடுத்து அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டேன். ஆல்ரெடி எல்லாருக்குமே இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் ஒரு ஐடியா ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறேன். அதுக்கப்புறமா சும்மா கொஞ்சமாக இருந்த பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு மெல்ட் பண்ணி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆர்கானோ சீசனிங்கும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். சீஸ் மட்டும்தான் இல்லை, நீங்கள் சீஸ் வேணும்னா, நான் கொஞ்சம் இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறதுனால நான் சீஸ் எடுத்துக்கல. சரி, நானுமே இது அந்தளவுக்கு சாப்பிடல, சரி கார்லிக் இருக்கிறதுனால ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். பட்டருமே நான் கம்மியான குவான்டிட்டியில் தான் போட்டிருப்பேன். ஓகேன்னு சொல்லிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேனில் வந்து பட்டரை போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு டீ இல்லைனா எப்படி, ஸோ எக்ஸாக்டாக அந்த டீ டைமுக்காக தான் நான் இது செஞ்சதே. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே அந்த கார்லிக் ப்ரெட்டை வந்துட்டு சாப்பிட்டுட்டு டீயும் வந்து குடிச்சிட்டு அந்த ஈவினிங்கை வந்து அப்படியே ஓட்டியாச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து இன்னொரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அதான் போன வீக் வந்து நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ண மாதிரியே நான் வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் என்னோடய வ்ளாக்ஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே எந்த மாதிரி வ்ளாக்ஸ் போடணுன்றதை வந்து பின் பண்ணுங்கள், ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து கப் கேக் vlog தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து பீனட் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு மைக்ரோ ஓவனில் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 எக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கல, நான் நெக்ஸ்ட் vlogல வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். இது வந்து சரி ரேண்டமாக எடுத்த ஒரு vlog தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். நம்ம வந்து ஹெல்தியர் வெர்ஷன் தான், பட் வந்து மைதா தான் நான் பண்ணியிருந்தேன், நீங்கள் கோதுமையில் பண்ணிக்கலாம். மெல்டட் பட்டர் எடுத்து நான் மெல்ட் பண்ணலை, மெல்ட் ஆல்ரெடி அது ரூம் டெம்பரேச்சரில் தான் இருந்தது, கம்மியான பட்டர் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்ததுனால அதை போட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கம்மியான குவான்டிட்டினால நான் எலக்ட்ரிக் பீட்டர் கூட நான் எடுத்துக்கல, வந்து ஹேண்ட் பிளெண்டரே வச்சு பிளெண்ட் பண்ணிட்டேன் நல்லா. ஸோ வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். நம்ம இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரொசீஜரே. இது நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போடும்போது நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து இது ஒரு பக்கம் நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து 1 கப் தான் நான் எடுத்திருந்தேன், ஏன்னா ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் பண்ண போகிறேன்னா 1 கப் மைதா தான் நான் எடுத்திருந்தேன். அதில் வந்துட்டு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. நான் இன்னுமே பீட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ 1 கப் எடுத்துக்கிட்டேன். பேக்கிங் சோடா வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கேட்கலாம்.
ஒரு பிஞ்ச் அது சரியாகவே வரலை, அதனால தான் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணியாச்சு. சால்ட்டும் வந்து நான் லைட்டாக ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா நமக்கு வந்து சுகர் பேலன்ஸாக இருக்கணுன்றதுக்காக முன்னாடியே நம்ம வந்துட்டு சுகரையும் வந்து பவுடர் சுகராக வந்து நம்ம வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் பண்ண முடியலனா கூட நீங்கள் எல்லாத்தையும் பட்டரு அண்டு எக்கு எல்லாமே சேர்த்து நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிக்கினாலுமே இன்னுமே கன்சிஸ்டன்சியும் பெட்டராக வரும். எனக்கு இது வந்து ஆல்ரெடி செஞ்சு பழகி போயிடுச்சதுனால நான் வந்து இதை அப்படியே செஞ்சுட்டேன். அதே மாதிரி ஒரேடியாக வந்து நம்ம வந்து இதை ஆட் பண்ணிடக்கூடாது. கிராஜுவலாக தான் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இந்த மாவை. அதுக்கப்புறம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து சுகரை ஆட் பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்படி இப்படி தூக்குனா அந்த ரிப்பன் ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சியில் வரணும். அந்த நல்லா பிளெண்ட் பண்ணிட்ட பிறகு மில்க் ஆட் பண்ணணும். அதாவது ஹாட் மில்க்கு கிடையாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாயில்டு மில்க்கு தான் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி முடித்து மறுபடியும் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும். உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். மில்க்கையும் கிராஜுவலாக பிளெண்ட் பண்ணி எப்படி வந்துருச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி. ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து அந்த மாவை வந்து அதில் ஊற்றும் போது. இப்போ சுகர் ஆட் பண்ணால் இன்னுமே வந்து தின்னாயிடும் கன்சிஸ்டன்சி. இதை வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற லெவலுக்கு வந்து நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். நான் வந்து 1 கப் சுகர் போட்டிருந்தேன், ஈக்குவலாகவே நான் போட்டிருந்தேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால. இதுவே உங்களுக்கு இன்னும் தின் கொடுக்கும், நீர்த்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பக்கத்தில் என் பாப்பாவும் வந்து இதுவே டேஸ்ட்டாக இருக்குது மம்மி அப்படின்ட்டு இருந்தா. ஸோ அவ்வளோதாங்க, பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அவனை வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பேட்டரை ஊற்றி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற்றி வச்சிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் தான். இதே ப்ரொசீஜர் கோகோ பவுடர் ஆட் பண்ணால் அது வந்து சாக்லேட் கப் கேக்காக மாறிடும். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருந்தது அந்தளவுக்கு இல்லை. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப மெலிசாக இருக்கும், அதை தான் நான் கட் பண்ணி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை. நீங்கள் எக்ஸாக்டாக பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை நான் கட் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டேன்னா நம்மளுக்கு இன்னும் ஃப்ளஃபியாக வரும். ஸோ அதை வந்து ஊற்றணும். ஊற்றி நான் ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன்.
தட்ஸ் இட், அவ்வளோதான். வச்சுட்டு நம்ம வந்து 180 டிகிரியில் வந்து நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் நான் வச்சேன். நம்ம குவான்டிட்டிக்கு பொறுத்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். அதேமாரி ஈச் மைக்ரோ ஓவன் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்கணும். அவ்வளோதான், உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து வச்சுருந்தேன். ஹாட் பிளாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன் நான். அதுவே எனக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. சாம்சங் மைக்ரோவன்னா நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஹாட் பிளாஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் ஆன் பண்ணிவிட்டு 186 டிகிரி செல்சியஸில் வந்து 15 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணி எடுத்தோன்னா நல்லா ஃப்ளஃபியான ஒரு கப் கேக் வந்து ரெடி ஆகிடும். இந்த பொடி நீ தான் எடுக்கணும். இந்த கப் கேக்கோட மோல்டு வந்து சப்பையாக தான் இருக்கும். ஸோ சாப்பிட்டாச்சு, சொல்லு.